சென்னையில் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். காற்று மாசை கட்டுப்படுத்த தொடர்ந்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் என்னென்ன விதிமுறைகளை வகுத்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக சென்னையில் காற்றின் தரம் குறைந்து வருவதை கட்டுப்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தூய்மை மற்றும் பாதுகாப்பான கட்டுமான வழிகாட்டுதல்கள் 2025 என்ற அடிப்படையில பல்வேறு விதிமுறைகளை பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்திருந்தது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள், குறிப்பா அந்த லாரியில இந்த டஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு செல்லும் போது அதையெல்லாம் காற்றில் கலக்கிறது, அந்த தூசுகள் காற்றில் கலக்கிறது. அதே போல கட்டுமான கழிவுகள், CD ரக கழிவுகள் கூட எடுத்து செல்லும் போது அது காற்றில் கலக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது போன்று எடுத்துச் செல்லும் லாரிகள் முறையாக அதை மூடி எடுத்துச் செல்ல வேண்டும். அதாவது பின்பகுதியில் திறந்த வெளியில் இல்லாமல் அதன் தார்பாய் போட்டு அதை மூடி எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாத வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை ஸ்பாட் ஃபைனாக வசூலிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை கட்ட தவறினால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.